நண்பர்களே, ஒரு கணம் உங்கள் கண்களை மூடி யோசிச்சு பாருங்கள். இந்த பிரபஞ்சம் உருவாகி 1380 கோடி ஆண்டுகள் ஆகிறது. இந்த மகா கால பெருவெளியில் கோடிக்கணக்கான அண்டங்கள், பால்வெளி மண்டலங்கள், நட்சத்திரங்கள் சிதறி கிடக்கின்றன. இந்த பிரம்மாண்டமான வரைபடத்தில் ஒரு சிறு புள்ளியான இந்த பூமியில ஒரு மனிதனாக, அதுவும் இந்த வினாடியில் நீங்கள் உயிர் வாழ்கிறீர்கள் என்றால், அது வெறும் விபத்தா அல்லது தற்செயலான நிகழ்வா? இல்லை. இது பிரபஞ்சத்தின் மகா திட்டம். உங்களை ஏளனம் செய்தவர்கள், உங்களை சாதாரணமானவன் என்று முத்திரை குத்தியவர்கள், உங்களால் முடியாது என்று முதுகில் குத்தியவர்கள், இவர்கள் யாருக்கும் தெரியாது உங்களுக்குள் ஒரு எரிமலை உறங்கிக் கொண்டிருக்கிறது என்று. இன்று இந்த பதிவின் ஒவ்வொரு சொல்லும் உங்கள் காதுகளில் விழும்போது, உங்கள் நரம்புகளில் ஓடும் இரத்தம் கொதிக்கத் தொடங்கும். உங்கள் ஆழ்மனதில் புதைந்து கிடக்கும் அந்த அசுர ஆற்றல் கட்டுக்களை உடைத்துக் கொண்டு வெளியே வரும். இன்று வரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு முன்னுரை மட்டுமே. ஆனால் இன்று முதல் நீங்கள் எழுதப்போவது உங்கள் வாழ்வின் மகா காவியம். நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக பிறந்து, சராசரியாக வாழ்ந்து, அடையாளமே இல்லாமல் மண்ணோடு மண்ணாக மடிந்து போக பிறந்தவர் அல்ல. நீங்கள் ஒரு புதிய சகாப்தத்தை படைக்க பிறந்தவர். இன்று உங்கள் வாழ்க்கையின் பழைய அத்தியாயங்களை எரித்துவிட்டு ஒரு புதிய தீப்பிழம்பாக உருவெடுக்க தயாரா? இதோ காலத்தை வெல்லும் ஒரு சாதனையாளனின் மகா சங்கல்பம் தொடங்குகிறது. உங்கள் ஆன்மாவின் ஆழத்திற்கு செல்லும் இந்த பயணம் உங்கள் தலைவிதியை மாற்றி எழுதப் போகிறது. நண்பர்களே, இன்று நாம் மேற்கொள்ளப் போகும் இந்த பயணம் சாதாரணமானது அல்ல. இது காலத்தின் திரையை கிழித்துக்கொண்டு உங்கள் ஆன்மாவின் ஆழத்திற்கு செல்லும் ஒரு மகா பயணம். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மாபெரும் விதை உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த விதை ஆலமரமாக வளர்ந்து விழுதுகளை பரப்ப வேண்டிய ஒன்று. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்மில் பலர் அந்த விதையை மண்ணுக்குள் அப்படியே உறங்க வைத்துவிட்டு வெறும் புற்களைப் போல வாழ்ந்து மறைந்து விடுகிறோம். இன்று அந்த உறக்கத்தை தட்டி எழுப்பவே நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த உரையாடல் முடியும் போது நீங்கள் ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய ஆற்றலாக, ஒரு புதிய சரித்திரமாக உருவெடுப்பீர்கள். பகுதி 1, மனதின் மகா ரகசியங்கள். மனித மனம் ஒரு விசித்திரமான காடு. அதில் எத்தகைய மரங்களை நீங்கள் வளர்க்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையின் நிழலை தீர்மானிக்கிறது. நம்முடைய ஆழ்மனம் என்பது ஒரு மாபெரும் கணினி போன்றது. அதில் நீங்கள் எத்தகைய மென்பொருளை பதிவிறக்கம் செய்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். சிறுவயது முதல் உங்களை சுற்றியுள்ள சமூகம் உன்னால் முடியாது, இது உனக்கு தகாது, நீ ஒரு சாதாரணமானவன் என்ற நஞ்சை உங்கள் மனதில் விதைத்திருக்கலாம். இன்று அந்த நச்சு விதைகளை வேரோடு பிடுங்கி எறியுங்கள். நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள் என்று புத்தர் சொன்னார். உங்கள் எண்ணங்கள் அலைகளாக மாறி பிரபஞ்சத்தோடு மோதுகின்றன. நீங்கள் வெற்றியை பற்றி சிந்தித்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் தோல்வியை பற்றி அஞ்சோனால் தோல்வியை தரும் சூழல்கள் உங்களை சூழும். உங்கள் மனதின் எஜமானராக நீங்கள் மாறுங்கள். இல்லையெனில் உங்கள் எண்ணங்கள் உங்களை அடிமையாக்கிவிடும். மனமே உனது நண்பன், மனமே உனது எதிரி. இதை உணர்ந்தவன் எவனும் வீழ்ந்ததில்லை. பகுதி 2, தோல்வி எனும் உன்னத படிக்கட்டு. தோல்வி என்பது வெற்றிக்கான முற்றுப்புள்ளி அல்ல. அது ஒரு அழகான கமா. உலகில் நாம் கொண்டாடும் அத்தனை வெற்றியாளர்களும் தோல்வியின் ருசியை அறியாதவர்கள் அல்ல. மாறாக தோல்வியை ஒரு பாடமாக மாற்றிக்கொண்டவர்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்கை கண்டுபிடித்த போது அவர் 1000 முறை தோல்வியடைந்தார் என்று உலகம் சொன்னது. ஆனால் அவர் சொன்னார், நான் தோற்கவில்லை, மின்விளக்கு எரியாததற்கான 1000 வழிகளை கண்டறிந்தேன் என்று. அந்த பார்வை உங்களுக்கு வேண்டும். ஒரு சிற்பி கல்லை செதுக்கும் போது அந்த கல் வலி தாங்காமல் உடைந்தால் அது சிலையாக மாறாது. அதுபோலத்தான் வாழ்க்கையின் சோதனைகள் உங்களை செதுக்கும் உளியடிகள். ஒவ்வொரு அடியும் உங்களை அழகாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. அவமானங்கள் உங்களை சுடட்டும், இழப்புகள் உங்களை உந்தட்டும். நெருப்பில் சுடப்பட்ட மண்தான் பானையாகி நீரை சுமக்கும். நெருப்பில் வாட்டப்பட்ட தங்கம்தான் ஆபரணமாகி ஜொலிக்கும். உங்கள் கஷ்டங்களைக் கண்டு புன்னகைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனால் ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களை தேடி வரப்போகிறது என்பதற்கான அறிகுறிதான் அந்த கஷ்டங்கள். பகுதி 3, காலத்தின் புனிதமும் நேர மேலாண்மையும். காலம் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மகா கொடை. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 1440 நிமிடங்கள், 86,400 வினாடிகள். இது அனைவருக்கும் சமமானது. ஒரு பிச்சைக்காரனுக்கும் இதுதான், ஒரு பில்லியனருக்கும் இதுதான். ஆனால் அந்த நேரத்தை நீங்கள் எப்படி செலவிடுகிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கை நிலையை தீர்மானிக்கிறது. கடந்து போன ஒரு வினாடியை கோடிக்கணக்கான பொற்காசுகளை கொடுத்தாலும்
யாராலும் திரும்ப பெற முடியாது. நாம் பணத்தை சேமிப்பதில் காட்டும் அக்கறையை நேரத்தை சேமிப்பதில் காட்டுவதில்லை. தேவையற்ற அரட்டைகள், பயனில்லாத விவாதங்கள், பிறரை பற்றிய எதிர்மறையான விமர்சனங்கள், இவை அனைத்தும் உங்கள் வாழ்நாளை தின்னும் கரையான்கள். நேரத்தை திட்டமிடுபவன் உலகத்தை திட்டமிடுகிறான். ஒவ்வொரு நாளும் தூங்கச் செல்வதற்கு முன், இன்று நான் எதை புதிதாக கற்றுக்கொண்டேன், இன்று நான் என் இலக்கை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வைத்தேனா என்று உங்களையே கேட்டுக் கொள்ளுங்கள். பதில் இல்லை என்றால் அன்று நீங்கள் வாழவில்லை, வெறும் மூச்சு மட்டுமே விட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். விழித்துக் கொள்ளுங்கள், காலம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பகுதி 4. நிதி ஆளுமை மற்றும் செல்வத்தின் அறம். பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல. அது உங்கள் உழைப்பின், உங்கள் அறிவின், உங்கள் நேரத்தின் வெளிப்பாடு. வறுமையில் வாழ்வது ஒரு தியாகம் அல்ல, அது ஒரு பலவீனம். செல்வந்தராக மாறுவது உங்கள் கடமை. ஏனென்றால் செல்வம் இருந்தால் மட்டுமே உங்களால் சமூகத்திற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆனால் செல்வம் என்பது வெறும் வங்கிக் கணக்கில் இருக்கும் எண்கள் அல்ல. அது நீங்கள் உருவாக்கும் மதிப்பு. உலகிற்கு நீங்கள் என்ன பயனை தருகிறீர்கள், எத்தனை பேரின் துயரத்தை துடைக்கிறீர்கள், உங்கள் தொழில் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பை தருகிறது. இதை பொறுத்தே உங்கள் செல்வம் பெருகும். பேராசையின்றி அறம் தவறாமல் ஈட்டப்படும் பொருள் உங்களுக்கு பேரமைதியை தரும். அதே நேரத்தில் பணத்திற்கு அடிமையாகி விடாதீர்கள். பணத்தை ஒரு நல்ல வேலைக்காரனாக பயன்படுத்துங்கள். நீங்கள் தூங்கும் போதும் உங்களுக்காக பணம் வேலை செய்ய வேண்டும். அதுதான் நிஜமான நிதி சுதந்திரம். உங்கள் அறிவின் மீது நீங்கள் செய்யும் முதலீடுதான் காலத்துக்கும் வற்றாத வட்டியை தரும். பகுதி 5. உறவுகள், அன்பு மற்றும் சமூக பிணைப்பு. மனிதன் தனித்தீவு அல்ல, நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் பிணைக்கப்பட்டவர்கள். அன்புதான் இந்த அகிலத்தின் ஆகச்சிறந்த மொழி. அதிகாரத்தால் நீங்கள் மனிதர்களை ஆளலாம், ஆனால் அன்பால் மட்டுமே அவர்களின் இதயங்களை வெல்ல முடியும். உங்கள் வெற்றியின் சிகரத்தில் நீங்கள் மட்டும் தனியாக இருந்தால் அந்த வெற்றிக்கு அர்த்தமே இல்லை. உங்களை சுற்றியுள்ளவர்களை நேசியுங்கள், அவர்களுக்கு உதவுங்கள். உங்களை விட தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களிடம் நீங்கள் காட்டும் பணிவுதான் உங்கள் தரத்தை தீர்மானிக்கும். நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது எச்சரிக்கையாக இருங்கள். உங்களை முன்னேற்ற துடிப்பவர்களுடன் கைகோருங்கள். உங்களை கீழே இழுக்கும் எதிர்மறை மனிதர்களிடமிருந்து மென்மையாக விலகுங்கள். ஒரு கசப்பான உறவு என்பது ஒரு பழைய காயம் போன்றது. அதை ஆறவிடுங்கள் அல்லது அறுத்து எறியுங்கள். மன்னிக்கும் குணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். பிறரை மன்னிப்பது அவர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவி அல்ல, உங்களுக்கு நீங்கள் தரும் நிம்மதி. பகுதி 6. ஆரோக்கியம். உங்கள் ஆன்மாவின் நித்திய ஆலயம். எத்தனையோ கோடிகள் இருந்தாலும் ஒரு வாய் உணவை நிம்மதியாக உண்ண முடியாவிட்டால் அந்த புகழுக்கு என்ன பயன்? உங்கள் உடல் என்பது உங்கள் ஆன்மா குடியிருக்கும் ஒரு கோவில். அந்த கோவிலை பராமரிப்பது உங்கள் முதல் கடமை. உங்கள் உடல் என்பது உங்கள் லட்சியங்களை சுமந்து செல்லும் ஒரு வாகனம். அந்த வாகனம் பழுதடைந்தால் உங்கள் பயணம் பாதியிலேயே நின்றுவிடும். நல்ல உணவு, முறையான உடற்பயிற்சி மற்றும் அமைதியான உறக்கம், இவை 3ம் உங்கள் வாழ்வின் அஸ்திவாரங்கள். உங்கள் நாவை கட்டுப்படுத்துபவன் உலகை கட்டுப்படுத்துகிறான். அதேபோல் உங்கள் மன ஆரோக்கியமும் மிக முக்கியம். தேவையற்ற கவலைகளை சுமந்து மனதை ஒரு குப்பை தொட்டியாக்காதீர்கள். தியானம் செய்யுங்கள், மௌனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அமைதியான மனதில்தான் தெளிவான முடிவுகள் பிறக்கும். உங்கள் உடலையும் மனதையும் ஒரு வைரம் போல உறுதியாக்குங்கள். பகுதி 7. இறுதிக்கட்ட எழுச்சி. உங்கள் சகாப்தம் இப்போதே தொடங்குகிறது. நண்பர்களே, கதைகள் கேட்பதற்கான நேரம் முடிந்துவிட்டது. இது களம் இறங்குவதற்கான நேரம். இந்த உரையின் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் நரம்புகளில் ஒரு மின்னலை பாய்ச்சி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இனி நீங்கள் அந்த பழைய மனிதராக இருக்க முடியாது. உங்கள் கடந்த கால தோல்விகளை ஒரு பழைய சட்டையைப் போல கழற்றி எறியுங்கள். இன்று நீங்கள் மறுபிறப்பு எடுத்திருக்கிறீர்கள். வானம் உங்கள் எல்லை அல்ல, அது உங்கள் தொடக்கப்புள்ளி. பிறக்கும்போது நீங்கள் யார் என்பது உங்கள் கையில் இல்லை, ஆனால் இறக்கும்போது நீங்கள் யாராக இருப்பீர்கள் என்பது உங்கள் கையில் மட்டுமே இருக்கிறது. வரலாறு வெற்றியாளர்களை மட்டுமே நினைவில் வைத்திருக்கும். அந்த பட்டியலில் உங்கள் பெயரை எழுதப் போகிறீர்களா, அல்லது கூட்டத்தில் ஒருவராக கரையப் போகிறீர்களா? பயத்தை உங்கள் காலணிகளுக்கு கீழே மிதியுங்கள். தயக்கங்களை தீயிலிட்டு எரியுங்கள். உங்கள் லட்சியமே உங்கள் மூச்சாக இருக்கட்டும். உலகம் உங்களை பார்த்து பிரமிக்கப் போகிறது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நீங்கள் ஒரு மாபெரும் ஆற்றல். எழுந்து நில்லுங்கள். உங்கள் சாம்ராஜ்யத்தை உருவாக்கத் தொடங்குங்கள். மகிழ்ச்சியும் வெற்றியும் உங்கள் நிழலாக தொடரட்டும். நாம் மீண்டும் ஒரு மாபெரும் சரித்திரத்தின் உச்சியில் சந்திப்போம். உங்களால் முடியும். உங்களால் மட்டுமே முடியும். இந்த உரை முடிவுக்கு வரலாம், ஆனால் உங்கள் எழுச்சி இப்போதுதான் தொடங்குகிறது. இங்கிருந்து நீங்கள் எழுந்து செல்லும்போது
பழைய பலவீனமான மனிதனாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள். உங்கள் நிழல் கூட ஒரு வெற்றியாளனின் கம்பீரத்தோடு விழும். உலகம் உங்களை பார்த்து யார் இவன் என்று கேட்ட காலம் போய் இவனைப் போல மாற வேண்டும் என்று ஏங்கும் காலம் பிறந்துவிட்டது. உங்களுக்காக இதோ சில ரகசிய தி அல்டிமேட் போனஸ் டிப்ஸ். 1. காலை நேர கட்டளை. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிப்பதற்கு முன் விழித்தெழுங்கள். அந்த அமைதியில் உங்கள் லட்சியத்தை உறக்கச் சொல்லுங்கள். உலகம் உறங்கும் போது நீங்கள் உழைக்கத் தொடங்கினால் உலகம் விழிக்கும் போது நீங்கள் உயரத்தில் இருப்பீர்கள். 2. எதிர்மறை நஞ்சை நீக்குங்கள். உங்களை முடியாது என்று சொல்லும் மனிதர்களிடமிருந்து ஒரு மைல் தூரம் தள்ளி நில்லுங்கள். கழுகுகளோடு பறக்க வேண்டுமானால் நீங்கள் கோழிகளோடு குப்பை மேட்டில் மேயக்கூடாது. உங்கள் நட்பு வட்டம் உங்கள் வெற்றியின் அளவுகோல். 3. தோல்வியை காதலியுங்கள், வலி வரும்போது வருந்தாதீர்கள். அது உங்கள் பலவீனங்கள் வெளியேறி பலம் உள்ளே வருவதற்கான அடையாளம். ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு சிற்பமாக செதுக்குகிறது என்பதை மறக்காதீர்கள். 4. அறிவே அதிகாரம். உங்கள் வங்கி கணக்கை விட உங்கள் அறிவின் மீது அதிக முதலீடு செய்யுங்கள். உலகம் அனைத்தையும் பறிக்கலாம், ஆனால் உங்கள் அறிவையும் அனுபவத்தையும் யாராலும் திருட முடியாது. நண்பர்களே, வானம் என்பது வெறும் கூரை அல்ல, அது நீங்கள் பறப்பதற்கான மைதானம். உங்கள் கால்கள் மண்ணில் இருக்கலாம், ஆனால் உங்கள் இலக்கு நட்சத்திரங்களை விட உயரத்தில் இருக்கட்டும். நீங்கள் அழும்போது சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வீழும்போது எழக் கற்றுக்கொள்ளுங்கள். வரலாறு என்பது மற்றவர்கள் செய்த சாதனையை படிப்பது அல்ல, நீங்கள் செய்யும் சாதனையை காலம் கடந்து மற்றவர்கள் படிப்பது. இன்று உங்கள் சாம்ராஜ்யத்தின் முதல் கல்லை நடுங்கள். தயக்கங்கள் வேண்டாம், பயங்கள் வேண்டாம். பிரபஞ்சத்தின் முழு ஆற்றலும் உங்கள் முதுகிற்கு பின்னால் நின்று உங்களை தள்ளிக் கொண்டிருக்கிறது. எழுந்து நில்லுங்கள். உங்கள் குரல் இந்த உலகெங்கும் ஒலிக்கட்டும். உங்கள் வெற்றி செய்திக்காக இந்த உலகம் காத்து கிடக்கிறது. உங்களால் முடியும். உங்களால் மட்டுமே முடியும். நீங்கள் ஒரு மகா சாதனையாளன். நண்பர்களே, இந்த உரையாடல் உங்கள் ஆன்மாவை தீண்டி இருந்தால், உங்கள் இரத்தத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தால், நான் உங்களிடம் கேட்பது ஒரு சிறு நன்றி கடன் அல்ல, ஒரு மாபெரும் புரட்சிக்கான ஒத்துழைப்பு. இந்த கருத்து உங்களுக்குள் ஒரு பொறியை உண்டாக்கியிருந்தால் அந்த லைக் பட்டனை அழுத்துங்கள். அது வெறும் லைக் அல்ல, நானும் ஒரு சாதனையாளன் என்று இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் கொடுக்கும் அங்கீகாரம். இந்த தீ உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தேவை என்று நீங்கள் கருதினால் இதை இப்போதே ஷேர் செய்யுங்கள். நம்மை சுற்றியுள்ள உலகம் எதிர்மறை எண்ணங்களால் இருண்டு கிடக்கிறது. அதில் ஒரு ஒளியை ஏற்றும் கடமை உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் பகிரும் ஒரு வீடியோ யாரோ ஒருவரின் தற்கொலை எண்ணத்தை மாற்றி அவரை சாதனையாளராக மாற்றக்கூடும். அந்த புண்ணியத்தில் உங்களுக்கும் பங்குண்டு. இறுதியாக, இது போன்ற ஒரு அதிகாரப்பூர்வமான சாம்ராஜ்யத்தை நாம் இணைந்து கட்டி எழுப்ப மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அந்த மணி பெல் ஐகானை அழுத்துங்கள். இது ஒரு சேனல் அல்ல, இது வெற்றியாளர்களின் ஒரு குடும்பம். நீங்கள் இதில் இணைவது உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் போட்டுக்கொள்ளும் காப்பீடு. உங்கள் ஒவ்வொரு லைக்கும் ஷேர் காமெண்ட்டும் இந்த நல்ல கருத்துக்களை இன்னும் பல ஆயிரம் பேருக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு எரிபொருள். வாருங்கள், ஒன்றிணைந்து ஒரு புதிய சரித்திரத்தை படைப்போம்.